வணக்கம் நண்பர்களே. நம்ம பிறந்த குழந்தைக்கு யூஸ் பண்ணக்கூடிய எந்த துணி பார்த்தீங்கன்னா எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேப்ரிக் ரோலாக வரும். ஸோ அந்த ரோலை நம்ம வந்து ஃப்ளாட் பண்ணிவிட்டு அதை வந்து லேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லே போட்டு அதில் வந்து மார்க்கிங் பண்ணி வச்சுருவாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு எந்தெந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கிங் பண்ணிக்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை genreviews.online. genreviews.online is one of the best review portal. இந்த ரிவ்யூ போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா நமக்கு லேப்டாப்பாக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், வாட்சாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கரெக்டான ரிவ்யூ கொடுத்துட்டுருக்குறாங்க. ஓகே, எந்த ஒரு ஃபேக்கான ரிவ்யூ இல்லாமல் 100% ஜென்யூனான ரிவ்யூ. genreviews.onlineோட லிங்க் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை டச் பண்ணி உங்களுக்கு போர்ட்டல் இது மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய்ட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்டோட ரிவ்யூ பார்க்கணுமோ ஸோ அந்த ப்ராடக்டோட ரிவ்யூவை பார்த்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 62, 68 பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன மார்க்கிங் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த பேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பீஸை மேக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 13 பேனல் இருந்தால் மட்டும்தான் ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா ரெடி பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம இது மாதிரி பார்த்திங்கன்னா டயக்ராம் போடணும். ஓகேங்க, ஒரு லேவில் எவ்வளோ பீஸ் தைக்க முடியும். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம போடணும். ஃபஸ்ட்டு கால்குலேஷன் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ட்ராயிங் அவுட்லைன் போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ இது மாதிரி பேட்டர்ன் எடுத்துகிட்டு ஸோ அந்த பேட்டர்னை வச்சு நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட கட்டிங் மாஸ்டர் பார்த்திங்கன்னா இப்போ கட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அது உங்களுக்கு நான் வியூவாக காமிக்கிறேன். ஓகேங்களா? எப்படி கட் பண்ணுறாரு, ஸோ அந்த ஷேப்பெல்லாம் எப்படி எடுக்கிறாங்க, அந்த ஓவல் ஷேப் அதாவது முட்டை வடிவத்தில் எப்படி எடுக்கிறாங்க, ஸோ எல்லாமே இப்போ பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் கரெக்டாக நம்ம கட் பண்ணணும். ஸோ கைக்கும் கட் பண்ணக்கூடாது. ஆனால் இருக்கிற ஷேப்பை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 6 சென்டிமீட்டர் தான் இருக்குது. ஸோ அந்த 6 சென்டிமீட்டர் தகுந்த மாதிரி தான் நம்ம கரெக்டாக கட் பண்ணணும். ஸோ இப்போ கட் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இல்லையான்னு சொல்லி நம்ம டைம் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எடுத்துகிட்டு ஷேப் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அதில் கொடுத்துருக்குற அந்த ஜாயிண்ட் வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி நாச் கொடுப்போம். ஸோ அந்த நாச் எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ அதில் செக் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பு எங்கேயாச்சும் வெட்டுக்கு போயிருக்குதா, இல்லாட்டி உள்ளே இது அதிகமாக வெட்டு கொடுத்துட்டாங்களா, ஸோ இது எல்லாமே நம்ம செக் பண்ணிடலாம். செக் பண்ணால் தான் தெரியும். நம்ம எல்லா பேனலையும் எடுத்து செக் பண்ணிடலாம். ஸோ இந்த பேனலும் பார்த்திங்கன்னா இந்த கர்வ் ஷேப் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கணும். அது ரெண்டாக மடித்து பார்த்தாலும் அது ஈவனாக இருக்கணும். ரெண்டு சைடுமே ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா கட் பண்ணது எல்லாமே இது மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிடுவோம். ஓகே, பாய்.